கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கருத்திட்ட முகாமைத்துவ அலகின் கால வரையறையை நீடித்தல் என்ற அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கருத்திட்ட கண்காணிப்பு, பிரச்சினைகளுக்கு தீர்வு காணல் மற்றும் பயன்பாட்டு சேவைகள் ஒருங்கிணைப்புக்காக இலங்கை அரசு மற்றும் CHEC போர்ட் சிட்டி கொலம்பு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை இணைப்பு செய்வதற்கான பிரதான அலகாக கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தின் கருத்திட்ட முகாமைத்துவ அலகு இயங்கி வருகிறது. இந்த கருத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள பணிகள் 2027 ஆண்டு ஜூன் மாதம் அளவில் பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி கருத்திட்ட முகாமைத்துவ அலகின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதற்கமைய குறித்த கருத்திட்ட முகாமைத்துவ அலகின் தொழிற்பாட்டு காலத்தை 2027 ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் திகதி வரை நீடிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. பண்டார்நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டின் வெளிநாட்டு சேவைகள் நிறுவனத்திற்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அமைச்சரவை தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்கு இடையில் நல்லுறவு மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் விருத்தி செய்து கொள்ளும் நோக்கிலும் இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் வெளிநாட்டு சேவைகள் அதிகாரிகளுக்கு இடையில் ராஜதந்திர தரிசிப்பு கற்கைகள், ஆய்வுகள் மற்றும் பயிற்சி வேலை திட்டங்களை நடத்துதல் மற்றும் நிபுணத்துவ பரிமாற்றல் போன்றவற்றுக்கான வசதிகளை ஏற்பாடு செய்யும் வகையில் இலங்கை பண்டார்நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் பிலிப்பைன்ஸ் குடியரசின் வெளிநாட்டு சேவைகள் நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான முன்மொழிவு முடியப்பட்டிருக்கிறது. குறித்த ஒப்பந்தத்தில் இருதரப்பினருக்கும் கைச்சாத்திடுவதற்காக வெளிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது.